தோனி இருக்கார் அப்படின்னா வந்து தோனி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 10 கேம் விளையாடுறாருங்க. அதில் 7 மேட்ச்சில் வந்து 50க்கு மேலே அடிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போனா இப்போ இன்னைக்கான மேட்ச்சில் எவ்வளோ அடிக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தாங்க. இல்லை வந்து என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தாங்க. எதனால் அவுட் ஆனாருங்க, என்ன மாதிரி பண்ணால் அவுட் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்துலேருந்து ஒரு டேட்டாலேருந்து ஒரு இன்சைட்டை கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் வந்து டேட்டா அனலிஸ்ட்டோட வேலைங்க. ஓகே சார். சரி, என்ன அவர் மிஸ்டேக் பண்ணுறதால கண்டுபிடிச்சி அவருக்கு சொல்லிடும். கரெக்டாக அதை அவர் பிளான் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா வந்து இன்றைக்கும் அவர் 50 அடிச்சிருவாருங்க. ஓகே சார். புரியல, ஓகேவா? இதுதான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலைங்க. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் வாசஸ் டேட்டா இன்ஜினியர். அடக்கடவுளே, டேட்டா அனலிஸ்ட்ன்றவன் ட்ரெண்டை வச்சு பார்க்குறவங்க, சயின்டிஸ்ட்ன்ற வந்து ஃப்யூச்சரை கண்டுபிடிக்கிறவங்க, அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறவங்க, டேட்டாவோட ஃப்ளோவை ப்ராசஸ் பண்ணுறவங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டை வந்து எக்ஸல், பவர் பிஐ யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம், பைத்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இவங்க வந்து ஹடூப்புங்க, ஸ்பார்க்குங்க, இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து லைக் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த வித்தியாசங்க. ஓகே சார். ஸோ இந்த வீடியோ பற்றி நிறைய லேர்ன் பண்ணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க.